இந்த வருஷம் பிறந்த உடனே நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம கண்ணுக்கு பின்னால நடந்தாலும் அதை காட்சிப்படுத்தி காட்டக்கூடிய ஊடகங்கள் நமக்கு அதை என்ன செய்யுது, காண்பித்து கொடுக்குது. மகி சொன்னது போல ஒரே நாட்டுல அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தினுடைய ஒரு பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸ். இங்க நம்ம காங்கிரீட் வீடுகளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டுவோமோ அது போல மரத்தினாலேயே மிக அழகான வீடுகளை கட்டியிருப்பாங்க. இப்ப காட்டு தீக்கி அது ரொம்ப அப்படியே தீனி போட்ட மாதிரி நின்று என்ன செய்யுது, எரியுது. லட்சக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாகி அந்த ஊரை விட்டே உயிர் தப்பி பிழைச்சா போதுன்னு சொல்லி உடமைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, ஓடிட்டாங்க. அதே நாட்டுல ஒரு பக்கம் பனி புயல் இருந்த வீடுகளை இடம் தெரியாம மூடி என்ன செஞ்சிச்சு. இது அங்க இருந்தா நல்லா இருக்கும், அது இங்க இருந்தா நல்லா இருக்கும். ஒரே நேரத்துல நெருப்பு, ஐஸ். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதே சமயத்துல நம்மை அன்பினாலே ஒரே பண்ணுகிற ஐஸாவா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட நிறைவேற்றாம உங்களை கைவிடவே மாட்டார். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. அல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்ம வாக்குத்தத்த வசனத்தை குறித்து பார்த்தோம். உண்மையான வாக்கு தத்துவம் எதுன்னு சொல்லி ஜோஷுவா சொன்ன. வாசிச்சு பாருங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 28:12. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்க. ஆமா, தேவன் நம்மை வெறும் ஆறுதல் படுத்துகிறவர் இல்ல, அவர் மடியிலே வைத்து நம்மை இளைப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுவே என்ற அந்த வார்த்தைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுவார், நானே வழியும். அப்ப நானே என்றால் என்ன அர்த்தம்? என்னை தவிர வேற வழி இல்லைன்னு அர்த்தம். இதுவேன்னு சொன்னா நோ அதர் சாய்ஸ். நீங்கள் ஆறுதல் அடையத்தக்கதாக, நீங்கள் இளைப்பாறத்தக்கதான வேறு ஒரு மாற்று வழி, மாற்று உபகரணம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இந்த 2025 ஆயிரக்கணக்கான சபைகள்ல ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார். இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த வருஷத்துக்கு வேண்டிய ஒன்றாக இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல இதுவே என்று சொல்லத்தக்கதான ஒரு பிரதான வாக்கு தத்துவம் இருக்குமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அருளப்படுவதுதான் ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சொன்னார், நான் போவேன், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு. அப்ப மெய்யான வாக்கு தத்துவம். நீங்க எபிரேயர் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வாக்கு தத்துவம் தான் நம்மை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்துகிறதான ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அப்ப மெய்யான வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கும் பொழுது இதெல்லாம் அன்றாட தேவைகளுக்கான வாக்கு தத்துவம், அது நம்முடைய ஜீவனுக்கான வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த வாக்கு தத்துவத்தை நான் அடைய வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும்? கண்ணை மூடுங்க. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு வந்த பொழுது அந்த ஜனங்களை கவனித்து பார்க்கிறார். அந்த ஜனங்க மௌனமா இருக்கிறாங்க. வசனத்தை, சத்தியத்தை நல்லா கேட்கிறாங்க. ஆனா ஆவியனுடைய நிறைவு அவளுக்கு இன்னும் காணப்படல.
கேட்கிறார் சந்தேகத்தின் அடிப்படையில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியானவர் யாருக்கோ? யூதர்களுக்கு மட்டும்தான் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பிரஜாதிகள் மேலும் பொழுதுள்ளப்பட்டதை பேதுரு கண்டு, அவனோடு கூட உள்ளவர்கள் கண்டு, இவர்களுக்கு ஞானஸ்நானத்தை விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்ததால் அவருடைய சிஷ்யர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கப்படுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் விசுவாசின்னு சொல்றதுக்கு முன்னால அவங்க விசுவாசித்த அந்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டவனா நான் இருக்கணும்ப்பா. இந்த வாக்கு தத்துவத்தை பெறும்போதுதான் அவருக்கு பிரியமானவர்களா நம்ம இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின இயேசுவின் மீது வந்து அமர்ந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எஸ், நீங்க சாதாரணமான சுவாசிகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரானால் தேவனுக்கு பிரியமானவர்கள். இந்த நிலைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, உனக்கு பிரியமானவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கையை உயர்த்தி, ஆவியானவரே உடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இல்ல வாயை திறந்து கேளுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு, ஆனா கேளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:14 வாசிக்கிறோம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கேளுங்க. இந்த வயது வரம்பெல்லாம் கிடையாது. தாயின் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காக கூட தாய் கேட்கலாம், என் குழந்தைய நீங்க ஆவினால் அபிஷேகம் பண்ணுங்க. ஏனென்றால் அதுவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவான் என்று சொல்லி. ஆகையினாலே பிறந்த குழந்தைகள், இளம் பிள்ளைகள், வளர்ந்து வரக்கூடிய வாலிப பிள்ளைகள் எல்லாரும் பெரியவர்களாம் சேர்ந்து வாயை திறந்து, ஆவியானவரே நீங்க எனக்கு வேணாப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை அனல் போட்டுங்க ஐயா, அந்நிய பாஷை அடையாள அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த கையை உயர்த்தி உன்னதமானவருடைய அந்த நிழல், பரிசுத்த ஆவியாருடைய அந்த பலன் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஒவ்வொருவருடைய செவிகளுக்கு நேராக, நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்லி வானம் திறக்கப்பட்டு தேவன் பேசுகிறதான அந்த தேவ சத்தம் நம்முடைய செவிகளிலே துவனிக்கத்தக்கதான நல்ல நேரமாக இது மாறட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பவே, அக்கினி சம்பவே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, அபிஷேகம் பண்ணுகிற சம்பவே, அக்கினி தெய்வமே, துணையாளரே, உம்மை
நோக்கி என் கைகளை உயர்த்துங்க ஆண்டவருக்குள்ள கரங்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது ஆசையே எனது பாசமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எந்த நேரமும் ஆவியில நிரம்பி நம்மையும் அறியாதபடிக்கு அந்நிய பாஷை நம்முடைய உதடுகள் முணுமுணுத்து கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளுவாராங்க. கண்களை மூடி ஏசாயா 28வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். சரி, என்ன கவனிங்க. ஆறுதல்னா என்ன, இளைப்பாறுதல் என்ன? தமிழ்ல தான் கேட்கிறேன். ஆறுதல்னா என்ன, இளைப்பாறுதல் என்ன? ஆறுதல்னா சொல்றது, இளைப்பாறுதல்னா தோல்ல போட்டு தட்டுறது, இல்ல மடியில போட்டு தட்டு. பார்த்துருக்கிறீங்களா ஒரு தாய குழந்தை எதுக்காவது ஏதாவது திட்டாலோ இல்லை எதோ கீழே விழுந்துட்டாலோ பார்த்துட்டு பயங்கரமா என்ன செய்யும்? அது அந்த நேரத்துல வந்து சொன்னா கேட்குறியா, சரி இனிமே அப்படி செய்யாத, அமைதியாது, அம்மா இருக்கு அப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? ஆறுதல். உடனே தூக்கி தோல்ல போட்டு தட்டி கொடுத்து ஒன்னும் இல்லை நீ அழாத, உனக்கு ஒன்றும் வலிக்கலன்னு சொல்லி அப்படியே தோல்ல போட்டு அப்படியே இது பண்ண மடியில போட்டு தட்டி கொடுக்கறது பேர் என்னது? இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்படியே அந்த குழந்தை மடியில தூக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? கண்ணை திறக்கும் போது என்ன நடந்துச்சுன்னே அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே இந்த ஆண்டு தேவன் வெறுமனே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை இளைப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க இதே ஏசாயாவில் நீங்க 66வது அதிகாரம் எடுங்களேன். ஏசாயா 66வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஆற்றை போலவும் அவனிடமாக பாயும்படி செய்கிறேன். முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய், நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை ஒன்று திருப்தியாகி, அவள் அந்த தாய் வேற யாரும் இல்லை. யார் அது? ஆண்டவர் தன்னை தானே சொல்லுகிறார், நான் ஒரு தாய். உன் தாய் ஒருவேளை உன்னை மறப்பாள், உன் தாய் ஒருவேளை உன்னை வெறுப்பாள், வேண்டாம் என்று சொல்லி தூக்கி போடுவாள். பெற்ற தாய் தன் பிள்ளைகளை குப்பை தொட்டியில வீசி எறியக்கூடிய காலகட்டங்கள், வேண்டாம் போ என்று சொல்லி துரத்தி அடிக்கக்கூடிய காலகட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னுடைய தாய், என்கிட்டதான் உனக்கு வேண்டிய ஆறுதல் இருக்குது, இளைப்பாறுதல் யார்கிட்ட இருக்குது? என்னிடம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அந்த இளைப்பாறுதலை தான் பரிசுத்த ஆவியானுடைய நிழல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலன்
யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தான் இந்த வாக்கு தத்துவம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு நீங்க துவங்கும் போதே நீங்க பாருங்க, புதிய ஏற்பாடு துவங்கும் போது எங்க துவங்குது? யோவான் திருக்கு தரிசனத்துல, அவருடைய பிறப்பை குறித்து திருக்கு தரிசனத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து திருக்கு தரிசனம். இந்த ரெண்டு திருக்கு தரிசனத்துல தான் புதிய ஏற்பாடு என்ன செய்யுது? ஆரம்பமாகும். முதல் திருக்கு தரிசனம் யோவான் இடத்துல சொல்ற, அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். இரண்டாவது திருக்கு தரிசனம், உன்மேல் உன்னதமானுடைய நிழல், பரிசுத்த ஆவியானுடைய நிழலிடுவார். ஒரு இடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. யோசிச்சு பாருங்க, அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர், இங்கேயும் புதிய ஏற்பாடுடைய ஆரம்பமே எங்க துவங்குது? பரிசுத்த ஆவியானவரால துவங்குது. சரி, ஏன் அப்படி துவங்குதுன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நீங்க உபாகமம் 6:4 வாசிச்சோம், 6:7 வாசிச்சோம். அவருடைய இருதயத்திலே தேவன் தம்முடைய கட்டளைகளை என்ன செய்தாரா? எழுதினாரா? எதை எழுதினாரு? கட்டளைகளை இருதயத்திலே எழுதினார். புதிய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது, உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லி, அப்ப இருதயத்துல எழுதின அந்த வார்த்தை என்ன? இருதயத்திலே வைக்கப்பட்டதான அந்த ஆவி என்ன என்று சொல்ல நம்ம பார்க்கணும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? இருதயத்துல வார்த்தை தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? நீங்க ரோமர் 10வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்களேன், 8வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:8. ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமா எங்க இருக்குது? ஆமா, இருதயத்து நிறைவு தான் எங்க வரும்? வாய்க்கு வரும். இது ரிவேர்ஸ்ல போகுது. இருதயத்து நிறைவுனால என்ன செய்யுமா? வாய் பேசுமா? அல்லேலூயா. அப்ப இருதயத்துல தேவன் ஒரு வார்த்தை வைத்தார்னா அது வாய் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. இப்ப இருதயத்துல ஆவியானவர் என்ன செய்றார்? வைக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய அழகு அவருடைய மூச்சும் பேச்சும். நல்லா சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய அழகு என்னது? மூச்சும் பேச்சும். திடீர்னு ஒருத்தர் கீழே மயங்கி விழுந்துருவாரு, இல்ல ஒரு விபத்துல அடிபட்டு கீழே கிடப்பாரு, போய் பாருங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. எப்படி கிடக்குறாரு? மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. உடனே அவர் என்ன செஞ்சிருவாங்க? முடிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய வார்த்தையை இருதயத்துல வச்சாரு. அது என்னது? பேச்சு. அது என்னது? பேச்சு. இப்ப இருதயத்துல இருக்கிற வார்த்தைய நீங்க பேசாம மௌனம் காக்க முடியுமா? முடியாதா? முடியும். நான் நிறைய நினைக்கிறேங்க, எல்லாத்தையும் என்னால என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இடம், பொருள், ஏவல், எங்கெங்க என்னென்ன பேச முடியுமோ அதை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஆனா இருதயத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகள், அதாவது எண்ணங்களாக இருக்கும், அது வார்த்தைகளாக வெளியில வரக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கும். நான் அதை பேசாமலே கூட என்ன செய்யலாம்? சில பேர் கோவப்பட்டு கண்டமானிக்கு பேசுவாங்க. வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுறாத, என்ன வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை விட்டுருவாங்க. இப்ப வார்த்தையை பேசாம கூட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். முடியுமா? முடியாதா? இருக்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் எதை வச்சுட்டாரா? ஆவியே வச்சிருக்கிறாரு. எதை வச்சிருக்காரு? ஆவியே வச்சிருக்கிறாரா? இது வார்த்தை அல்ல, இது சுவாசம். நல்லா சொல்லுங்க, சுவாசம். சரி, இப்ப நான் சொல்றேனே, யாரு பேசாம ஒரே ஒரு நிமிஷம் மௌனமா இருங்க. சரி, இப்ப என்ன செய்யுங்க? ஒரே ஒரு நிமிஷம் மூச்சு விடாம எல்லாரும் அப்படியே அமைதியா என்ன செய்யுங்க, இருங்க. யாரும் ஒரு துளி கூட என்ன செய்யக்கூடாது, மூச்சு விட கூட. முடியுமா? எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியும்? முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்ப பேச்ச நிறுத்திடலாம், மூச்சு நிறுத்த முடியாது.
பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய கட்டளையை மீறலாம், அவருடைய வார்த்தையை மீறலாம், அவர் சொன்ன எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், எப்படி வேணாலும் செஞ்சுட்டு அப்புறம் பலி கொடுக்கிறோம்னு சொல்லி ஆட்டையும் மாட்டையும் காலையும் புறாவையும் என்ன செஞ்சுட்டு வரலாம், ஓட்டிட்டு வரலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மூச்சாக கொடுக்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்கே இதனுடைய ரொம்ப அட்வான்ஸ் நல்ல ஆவிக்குரியவர்களுக்கு ரெண்டுமே வேணும். இப்ப என்ன வேணும்? பேச்சு வேணும், மூச்சு வேணும். ஆசிச்சு பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு? மாம்சம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு? அதாவது நம்முடைய ரத்தத்தோடு ரத்தமா கலந்துருச்சு. அது என்ன சொல்ல வர்றாரு? அந்த வார்த்தை இப்ப வார்த்தையால அது உயிராயிடுச்சுன்னு சொல்றாரு. நீ 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் வார்த்தை இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? இப்ப அது ஆவியாயும் ஜீவனமாய் ஆயிடுச்சு. நான் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை நீங்கள் காண்கிறது காணாதது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றியது. அந்த வார்த்தை இருளை வெளிச்சமாக்கியது. அந்த வார்த்தை வனாந்தரத்தை வயல்வெளிகளாக மாற்றியது. அந்த வார்த்தை காடுகளை வெட்டாந்தரைகளாக மாற்றியது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவா அந்த உலகத்துல வந்தாரு. இப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள அவரே வார்த்தையாய் வந்து அந்த வார்த்தை நம்முடைய மாம்சத்தோடு மாம்சமாக ரத்தத்தோடு ரத்தமாக மாறி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இது பேசுவதற்கா வாழ்வதற்கா? அல்ல சொல்லுங்க. இது பேசுவதற்கான வார்த்தை அல்ல, இது வாழ்வதற்கான வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வாசத்துக்கு அந்த வாசம் பண்ணுகிறார். முன்னாடி சேருங்க. சுவாசம் உனக்குள்ளே அவர் சுவாசம் பண்ணுகிறார். இந்த சுவாசம் நிறுத்த முடியாத சுவாசம். இந்த சுவாசம் அடக்க முடியாத சுவாசம். அடக்கினால் அடுத்தது அடக்க ஆராதனை என்று ஒன்று வச்சு என்ன செஞ்சிருவாங்க? இது ஞாயிறு ஆராதனை, அப்ப நடக்கிறது அடக்க ஆராதனை. அல்லேலூயா. அதனால முடியாது என்று சொல்லுகிற பேச்சுக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல என்ன இல்ல? இடமே இல்ல. அல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் முடியாதுங்க, இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியாருடைய துணை இல்லாதபடிக்கு நம்மால என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும். நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் 14 முதற்கொண்டு 16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யோவான் 17, 14 முதல் 16 வரை. நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவளும் உலகத்தார் அல்ல. சரி, அவர் உலகத்தார் அல்ல, அது ஓகே. நம்ம எப்படி உலகத்தார் அல்லன்னு சொல்றாரு? புரியுதா உங்களுக்கு? அவர் உலகத்தார் அல்ல. ஏன்னா காபிரியல் சொல்லிட்டாரு, உன்னிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தி ஆகி இருக்கிறது. நம்ம மாம்ச சித்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சவங்க? பிறந்தவங்க. அப்ப
அவர் இந்த உலகத்தார் அல்ல, நாம் இந்த உலகத்தார் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். எப்ப சொல்றாரு? நான் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. எப்ப? வாசிச்சு பாருங்க. 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 16வது அதிகாரம் 7 வாசிங்க. நான் உங்களுக்கு என்ன உண்மை? நான் உலகத்தார் அல்லாதது உண்மை, நீங்களும் உலகத்தார் அல்ல. அதுக்கு ஒரு உண்மையை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், சொல்றேன். வாசிங்க. நான் போகிறது உங்களுக்கு, நான் எங்க போறேன்? நான் இந்த உலகத்தார் இல்ல. நான் எங்க இருந்து வந்தனோ அங்க என்ன செய்யறேன், போறேன். போகாதிருந்தால், நான் போகலன்னா தேற்றவாளன் வரார். சொன்ன தேற்றரவாளன், இலைப்பாறுதலும் ஆறுதலும் சேர்ந்த இணைப்புக்கு பேர் தான் என்னது? தேற்று அரவு, ஆறுதல். அந்த ஆறுதலின் ஆவியானவர் நான் போனாதான் என்ன செய்வாரு? வருவாரு. அனுப்புவேன். நல்லா கவனிங்க. இப்ப என்ன கவனிங்க. இப்ப நான் போய் என்ன இந்த உலகத்தான் அல்லன்னு சொல்ல வச்சது யாருதான்? பரிசுத்த ஆவியானவரால நான் உருவானதுனால நான் இந்த உலகத்தார் அல்ல. இப்ப நான் போய் அவரை உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? அனுப்ப போறேன். அவரு உங்ககிட்ட வந்துட்டாருன்னா நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? புரிந்து கொள்ளுங்கள் வசனத்தினுடைய வெளிச்சத்தை, வசனத்தினுடைய ஆழத்தை. ஆவியானவரை பெற்றவர்கள் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? அடுத்த 17 வாசிச்சு பாருங்க. 17, 15. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். நீங்க எப்படி வேண்டிக் கொள்றீங்க? போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, இப்போதே எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, ஏன் நான் பிறந்தேன், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால தாங்க முடியல, டெய்லி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நான் சொல்லும் போது திடீர்னு இன்னொன்னு புதுசா ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, போராட்டம். எதற்காக இப்படி ஒரு லைஃப்? வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவளை நீங்க உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க, இந்த உலகத்துல வாழ அவளை தகுதிப்படுத்துகிறேன், இந்த உலகத்தில் வாழ அவளை பலப்படுத்துகிறேன், இந்த உலகத்தில் வாழ அவளை சாட்சிக்குட்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நீர் அவளுக்கு என்ன செய்யணும், தர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் உலகத்தார் அல்ல, அது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல உபத்திரம் உண்டா இல்லையா? நீங்க வாசிச்சு பாருங்க. 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். வாக்கு தத்தம்னா நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருப்பீர்கள். நீங்களுடைய கரத்துல அலங்காரமான முத்திரை மோதிரமா இருப்பீங்க, அப்படியே தலையில அலங்காரமான கிரீடமா இருப்பீங்க, அப்படியே மடியில இருப்பீங்க. அப்படி இப்படி வாக்கு தத்துவ வசனங்கள் நம்ம ரொம்ப நல்லா சொல்றோம். ஆனா உண்மையான வாக்கு தத்துவம் உபத்திரம் உள்ளதான இந்த உலகத்துல உலகத்தை ஜெயித்து வாழ்வீர்கள் என்ற இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. அதுதான் ஒரிஜினல் வாக்கு தத்துவம். கரங்களை தனி கத்திரமா மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல என்ன இருக்குதா? உலகத்தை ஜெயித்தேன். கரிபால்பி என்றதான ஒரு சுதந்திர போராட்ட வீரன் தன்னுடைய ஜனங்களை சுதந்திரத்துக்காக போராடும்படி அழைத்தான். அப்ப ஜனங்கள்லாம் கேட்டாங்க, உங்க பின்னாடி நாங்க இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக போராடினா நீங்க என்ன தருவீங்க? நான் காயத்தை தருவேன், ரத்தத்தை தருவேன், தழும்புகளை தருவேன், சாவை தருவேன். என்னையா அப்படி சொல்றீங்க? ஆனால் இனி வரக்கூடிய உங்கள் சந்ததிக்கு சுதந்திரத்தின் சுவாச காற்றை சுவாசிக்க கொடுப்பேன் என்று சொன்னானே, அது போலதான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அந்த உலகத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஜெயத்தை தருவேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? நீ என்ன 2 கொரிந்தியர் 1:4 வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற, இப்ப கவனிச்சு பாருல, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. எப்படிப்பட்ட உபத்திரம் இருக்கு சொல்லுங்க? சரீரத்துல உபத்திரம், ஆவியில உபத்திரம், ஆத்மால உபத்திரம், பலசத்துல பொருளாதாரத்துல உபத்திரம், குடும்பத்துல பிள்ளைகளால உபத்திரம், கம்பெனியில வேலை செய்யற இடத்துல உபத்திரம், காரணம் இல்லாத காயங்கள், குற்றமே செய்யாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அசிங்கமான விமர்சனங்கள், இப்படி இந்த உலகத்துல ஏராளமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. இப்படி இந்த உலகத்துல உபத்திரம்னா ஏதோ நீங்க அடிச்சு சித்திரவதைப்படுத்துறது மட்டும்தான் உபத்திரம் நினைக்காதீங்க. மனோ ரீதியான உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலதான் ஆவியானவரை தேற்றரவாளனாக ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரை தேற்றவாளனா பெற்றவங்க இந்த உலகத்துல வரக்கூடிய உபத்திரவங்களின் சமயத்துல நேரா அவங்க எங்க போயிடுவாங்க? அவனுடைய பாதத்துக்கு போயிடுவாங்க, ஜப அறையில போயிடுவாங்க. நீயும் ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றுகிற இடம். அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறதான ஒரு இடம். நீ ஜபம் பண்ணிட்டு வெளியில வரும்போது பார்த்தா முகம் என்ன செய்யும்? பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நீ உபவாசிச்சா கூட உன் முகம் வாடலா இருக்காது. உன் தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை கழுவு. உன்னை ஆறுதல் படுத்துகிறது யார் தான்? நான் தான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். அதனாலதான் போல் இன்னும் ஆழமா சொல்றாரு, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுனே தெரியாத சொல்ல பலவீனப்பட்டு உலகத்துல உபத்திரவத்துக்கு நடுவுல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான விசுவாசிகளே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட உன்னால வேண்டுதல் உனக்காக செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் போது நீயே வேண்டுதல் செய்யாவிட்டாலும் உனக்காக வேண்டுதல் அவர் செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறபடினாலே உனக்கு நடக்கிற தீமைகள் கூட நன்மைகளாக மாறும். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்ப நன்மைக்கு ஏதுவா மாறுது? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். அவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, அவர் உங்களுக்காக ஜெபிக்க நீங்க அனுமதிக்கும் போது, அவர் ஜெபம் பண்றாரு. உங்களுக்கு வரக்கூடிய தீமை எல்லாம் எப்படி மாறுது? நன்மையா மாறுது. அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஜோசுவா சொல்லும் போது சொன்னா, உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஆயத்தமாக்கப்படுகிற ஆயுதம் இல்ல. ஆயத்தமாக்கப்படுகிற ஆயுதம் நிறைய அந்த உலகத்துல என்ன செய்யுது இருக்குது. ஆனா புதுசு புதுசு ஆயுதங்களை இப்படியும் ஆயுதம் உருவாக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயுதம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. காற்று ஆயுதமா பரப்பி வைரஸ் அனுப்பி கொள்றான். தண்ணீரை ஆயுதமாக வைத்து அதுல கிருமிகளை அனுப்பி என்ன செய்யறான்? கொள்றான். உணவை ஆயுதமாக்கி அந்த உணவிலேயே என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் என்ன செய்யறான்? கொள்றான். எதெல்லாம் ஆயுதம்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாதோ அதெல்லாம் இன்னைக்கு பிசாசு ஆயுதமாக மாற்றி விட்டான். ஆகையினாலே நீ நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு உனக்காக உருவாக்கப்படுகிற சாத்தானுடைய சகல தந்துர நாச மோசங்களையும் ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காதே போக பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படித்தான் உனக்கு ஆபத்து வரும், இப்படித்தான் விபத்து வரும் என்று சொல்லி சற்றேனும் கிஞ்சித்தேனும் நீ யோசித்திராத வழிகளிலே அப்படிப்பட்டதான ஆபத்துகள் உனக்கு நிச்சயமான செய்யும் வரும். ஆனாலும் இமைப்போதிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசைகள் 11:19 வாசிங்க. ஒருவர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22-23 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. எசேக்கியேல் 11:19. பழைய ஏற்பாட்டிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான
ஆவியானவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:22 வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23. 45 வாசிங்க. அந்தபடியே முன்னர் மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்ம என்ன செய்யறாரா? உயிர்ப்பிக்கிறார். இந்த உலகத்துக்கு உண்டான ஜீவனம் பண்ணும்படி அல்ல, பரலோகத்துக்கு உண்டான தேவனுக்கு பிரியமான ஜீவியம் பண்ணும்படி ஆண்டவர் என்ன செய்யறார்? உயிர்ப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துல அவங்க அப்பாவோட 30 ஆண்டுகள் என்ன செய்தார்? வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னைக்கு அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாரோ, பரிசுத்த ஆவியானவர் மேல வந்த உடனே ஒரு புதிய அந்த உயிர்ப்பு. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆவி எப்ப வந்த ஆவி? இந்த ஆவி உலகத்தில் உண்டான ஆவி அல்ல. இந்த ஆவி உலகத்தின் மூலமாக வந்ததான உயிரணுக்குள்ள வந்த ஆவி அல்ல. இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவராலே இவரை உற்பத்தி ஆக்கின ஒரு ஆவி. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தினுடைய முடிவிலே பிதாவே உம்முடைய கைகளில் நீ தந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். மரித்து போயிருந்தால் ஆண்டவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்போம். ஒருவேளை உயிரோடு இருந்தால் அந்த ஆவியானவர் இமை பொழுதிலே நம்மை உயிர்ப்பித்து மறுரூபமாக்கி மத்திய ஆகாயத்தில் கொண்டு சொல்லுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையான வாக்கு தத்துவம் ஏதோ ஒவ்வொரு வசனத்தை நமக்கு சொந்தம் கொண்டாடுவதல்ல. உண்மையான வாக்கு தத்துவம் என்பது பரிசுத்த ஆவியானவர். நீ வாசிப்பல்ல, மத்தேயு 7வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கணும். மத்தேயு 7 9 இருந்து வாசிங்க. ம் 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 நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னும் தெளிவா இது ஆழமா லூக்கா 11வது அதிகாரம் 13 வாசிச்சு பாருங்க. அதுல அந்த நன்மை என்னன்னு நமக்கு தெரியும். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவி. அப்ப அந்த நன்மையானது எது? எல்லாரும் சொல்லுங்க. நன்மையானது எது? பரிசுத்த ஆவியா. நீங்க ஆவிக்குரியவர்களா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம் அந்த நன்மையை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாவிட்டால், நன்மை இருந்தும் நன்மை இழந்தவர்களா நம்ம இருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. நான் போவேனையாய்கள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நன்மை நமக்கு பிரயோஜனமாய் இராதபடிக்கு அந்த நன்மையை பிசாசு நமக்கு மறைத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 14 முதற்கொண்டு 18 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8:14 முதல் 18 வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அடுத்து, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. என்ன கவனிங்க. இந்த வசனத்தெல்லாம் நீங்க தயவு செய்து குறித்து கொள்ளுங்க. ஏதோ இங்க சொல்லும் போது நீங்க கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதை நீங்க குறித்து கொண்டு வீட்டுக்கு போய் ஒரு முறை என்ன செய்யுங்க, வாசிச்சு பாருங்க.
பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால பிசாசு வேற ஒரு அபிஷேகத்தை நமக்கு பண்ணி வச்சிருந்தான். அது என்ன அபிஷேகம் தெரியுமா? பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் முன்னதான் நீங்க பயந்தீங்க, தொட்டதுக்கெல்லாம் பயந்தீங்க, எதை பார்த்தாலும் பயந்தீங்க. ஏன் இந்த வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, எதாகுமோ, 1000 சந்தேகங்கள், 1000 பயங்கள், பயத்தை வைத்தே ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருந்தீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நீங்கள் பலன் அடைந்தீர்கள். அல்லேலூயா, நீங்க பலன் அடைந்தீர்கள். நீங்க அது தத்ரூபமா பார்க்கணும். பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு முன், பரிசுத்த ஆவியானவருக்கு பின். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி இந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா நம்மால் பயங்கரமா என்ன செய்யறா, பயப்படுறா. ஒரு லேடிக்கு முன்னாடி கூட இயேசுவா அப்படி யாருன்னே தெரியாது. ஆனா ஆவியானவர் வந்த உடனே எழுந்திருக்கிறா, நிக்கிறா, இப்ப சத்தமா பேசுறா. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எவ்வளவு தைரியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை நாங்கள், அவ்வளவு தைரியம், எவ்வளவு பெரிய பலன் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்தார் பாருங்க. அதுதான் ஆவியானவர் நமக்கு என்ன வரும்? கடந்த காலத்துல பிசாசு நம்மை பயப்படுகிறதுக்கு ஏதுவான அடிமைத்தனத்துல ஆவியை கொடுத்திருந்தா, இப்ப அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்துல ஆவி. இயேசுவை கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தப்பதான் பிதாவே சொல்றார் இவருடைய. அல்லேலூயா. அதுவரை யாருக்கா தெரிஞ்சதா? யாருக்குமே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள வந்த பிற்பாடு அவர் சொல்றாரு, நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ யாரு? ஆமா, இனி நீ கெஞ்ச வேண்டாம், கதற வேண்டாம், நீ அப்பா மகன் என்ற உறவுக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. அவர் அப்பா, நீ யாரு? அவரை நீ என்ன செய்யலாம்? அப்பா பிதாவேன். அப்பான்னு அந்த பூமிக்குரிய விதத்துல நீ அவரை கூப்பிடலாம், பிதாவேன்னு பரலோகத்துக்குரிய விதத்துல கூப்பிடலாம். இம்மையில் அவர் உனக்கு சொந்தம், மறுமையில் அவர் உனக்கு சொந்தமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிட பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவரை தவிர வேற யாரையும் நம்ம அப்பான்னு என்ன செய்ய முடியல, கூப்பிட முடியல. அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு மகனுக்குள்ள அந்த உணர்வோட நீங்க வாழ்ந்துருக்கிறீங்களா? யோசிச்சு பாருல. ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து வரான், நோட்டுல டீச்சர் அடிச்சிருக்கிறாங்க, பென்சில்ல அடிச்சிருக்கிறாங்க, ரப்பர்ல, ஷார்ப்னர்ல, என்ன யூனிஃபார்ம் கிழிஞ்சு போனது போட்டுக்கிறேன் அடிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப பிஸியா டெய்லி வேலைக்கு ஓடிட்டு இருக்கிற அம்மாவையோ அப்பாவையோ பார்த்தவன் என்ன செய்யறான், சொல்றான், நாளைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நாளைக்கு நான் காலைல எழுந்திருக்கும் போது எனக்கு யூனிஃபார்ம் இருக்கணும், எனக்கு நோட்டு இருக்கணும், பேனா இருக்கணும், பென்சில் இருக்கணும், எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவான். கவலைப்பட மாட்டான். காலைல எழுந்திருக்கும் போது அவனுக்கு அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா நான் யார்கிட்ட சொல்லிட்டேன், அப்பாடு சொல்லிட்டேன், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போனா அவர் இதெல்லாம் என்ன செய்யணும், வாங்கி தரணும். பொறுப்பு என்னோடது இல்ல, பொறுப்பு அவரோடது. காலைல எழுந்துச்சு பாக்குறான், யூனிஃபார்ம் இவன் கேட்ட எல்லாமே இருக்குது. காரணம், இவன் நம்பின அப்பா இவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சிருக்காரு. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போகணுமே. இந்த அப்பாவே தப்பாம இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்யும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட காரியத்தை சொல்லிட்டு தூக்கமே வராம ஐயோ விடிஞ்சா யூனிஃபார்ம் கிடைக்குமா, விடிஞ்சா அது இருக்குமா இது இருக்குமான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய தேவைகள், அடுத்த நாளுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள், அடுத்த நாளுக்கு உண்டான காரியங்களை குறித்ததான கேள்விகள் நம்மை தூங்க விடாமல் பண்ணுகிறது. காரணம் என்ன? அப்பா பிதாவேன்னு சொல்லி அவரை கூப்பிடப்படுகிற ஆவியை பெற்று கூட நம்ம ஆவி அடங்காம என்ன செஞ்சிருக்குது, அலை கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதுக்குதான் ஆவியார் நமக்குள்ள வந்த உடனே அவர் நம்மள பரலோக குடும்பத்துல இணைத்து விடுகிறார். எங்க இணைத்து விடுகிறார்? பரலோக குடும்பத்துல இணைத்து விடுகிறார். இந்த பூமியில நீங்க பேசக்கூடிய பாஷை தெரியும், அந்நிய பாஷை நீங்க பேசும்போது மற்றவங்களுக்கு அது பரியாச உதறு மாதிரி என்னமோ பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு பாஷையாப்பா, இதெல்லாம் ஒரு பாஷையான்றது இங்க உள்ளவங்களுக்கு என்ன அப்படி இருக்கலாம், சின்ன சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு பாஷையா, அந்த அம்மா பாரு ஒன்னொன்னுக்கும் என் பொண்ணு இப்படி சொல்றா, என் பையன் எப்படி சொல்றான்னு பிறந்த குழந்தைக்கு அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற யாருக்குமே புரியவே புரியாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நீங்களா நானும் பேசக்கூடிய அந்நிய பாஷை பரலோக குடும்பத்துல அவர் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட பண்ணுகிறதான அவரோட பேசக்கூடிய அந்த ஒரு தெய்வீக பாஷை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பூமிக்குரிய கூடாரத்துல இருக்கிறீங்க?
இல்ல எத்தனை பேர் நித்திய வீட்டுல அந்த குடும்பத்துல நீங்கள் பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏதோ ஆலயத்துக்கு வரோம், போறோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆசீர்வாதம் உலகத்துக்கு மாத்திரம் சொல்லி நினைக்காதபடிக்கு இம்மையில மாத்திரமல்ல மறுமைக்குரியவர்களாக வாழத்தக்கதாக ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துவாராக. எல்லாரும் எழுப்புவோமா? எல்லாரும் எழுப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தமா இருந்து கேளுங்க தர இல்ல இல்ல இல்ல. அவர் பாவிகளுக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் மீட்கப்படாதவர்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். உடனே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம மேல வச்சுக்கிட்டாரு, நம்ம மேல அவர் வெறுப்பா இருக்கிறார். இல்ல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்திற்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படி சத்தியத்தை காண்பித்து நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்த உலக பிரகாரமான பாவம் நம்மை தாக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். யோசுவா சொன்னது போல ஒரு குழந்தை சொல்ல சொல்ல தண்ணியில விளையாடுது, ஒரு குழந்தை சொல்ல சொல்ல ஐஸ் வாட்டர் குடிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, அப்புறமா அதுக்கு மூக்கு விழும்போது அது காய்ச்சல்ல படுத்திருக்கும் போது அந்த பெத்த தாயின் தகப்பனும் அந்த குழந்தைய பார்த்து துக்கப்படுகிறார்கள். அந்த வியாதியை நினைச்சுதான் ஐயோ இந்த வியாதி என்ன பண்ணுமோ, இந்த காய்ச்சல் எப்படி ஆகுமோன்னு சொல்லி எப்படி அந்த பேரண்ட்ஸ் அதை குறித்து துக்கப்படுறாங்களோ அது போலதான் அந்த குழந்தைய மேல இருக்கிற அந்த நேசமும் பாசமும் தான் அந்த துக்கத்தை உண்டாக்குது. எப்பலே நான் இழந்துருவேணும், எப்பலே நான் இழந்துருவேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் படுகிற துக்கத்தை போலதான் நம்மை மீட்பதற்காக அச்சாரமான பரிசுத்த ஆவியானவர், நம்மை மீட்பதற்காக முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் நம்ம இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தினால்தான் அவர் துக்கப்படுகிறார். எல்லாரும் கரந்த உயர்த்தி ஆவியானவரே தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இன்றைக்கு என்னத்தை நீங்க பெற்றாலோ பெறாவிட்டாலோ பரிசுத்த ஆவியானவர் என்கிறதால் அந்த மெய்யான வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை வருஷத்துடைய 2வது வாரத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுள்ள போடு. இது சபைக்கு உண்டான வாக்கு தத்துவம் அல்ல, உங்கள் ஜீவனுக்கு உண்டான வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கரத்தை ஊற்றிக்கிறேன்.
பாம்பல்ல, அப்பத்தை கேட்டால் கல்லே அல்ல, கேட்டால் தேவை அல்ல. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு தருகிறார். எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா அற்புதங்களையும் செய்கிறவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசுங்க பேசுங்க. எப்பொழுது நம்மோடு இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்.
உன்னதத்திலிருந்து வரும் மரணம் தெரிவிக்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட முன்பாடு ஒரு ஜீவியை நீங்கள் செய்தீர்களானால் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பது உலகம் சொல்லும். வெறும் வார்த்தை ஒரு கிறிஸ்துவனா காட்டாது. இயேசு இருந்தாயா என்று சொல்லி கேட்கும் போது அதுல மாற்றி கூட பேச முடியும். ஆனா ஆவியானவருடைய சுவாசமா இருந்தா வார்த்தையை நிறுத்திட்டு ஓடலாம், மூச்சு நிறுத்திட்டு எங்கேயும் ஓட முடியாது. என் மூச்சு நீங்க தான்ப்பா, என் பேச்சுல என் மூச்சுல ஆவியானவர் நீங்க தான். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அன்பு பரிசுத்த ஆவியானவரே, அன்பு பரிசுத்த ஆவியானவரே, இறைவே
சவுண்ட் அதிகமா இருக்கும், சத்தமா இருக்கும். கேட்கல. இப்பொழுதே அவருடைய சுகம் தருகிற அபிஷேகங்கள். சுகமில்லாதவர்கள் கேளுங்க, சொல்லுங்க. சுகத்தை ஊற்ற அவர் சுத்தமா இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள விருப்பமா இருக்கிறீங்களா? சுகமாக விரும்புகிறீங்களா? இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. தலை முதல் கால்கள் வரைக்கும் அவர் உடைக்கப்பட்டது உங்க சரீரம் சேர்க்கப்பட, அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது உங்க சரீரம் சேர்க்கப்பட, உங்களுடைய எல்லா நீண்ட நாள் பிரச்சனைகளும் நீண்ட நாள் வியாதிகளும் இப்பொழுது சுகம் ஆகிறது. உங்களுடைய விருப்பத்தோட அவர் செயல்படுகிறார். அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. அவருடைய அபிஷேகத்திற்கு வேணுன்றவங்க எடுத்துக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவாகி அவர் எல்லா குறைவையும் மாற்றத்தோட இங்க இருக்கிறார், வந்திருக்கிறார். மிகுந்த வல்லமையோடு வந்திருக்கிறார். நம்முடைய ஃபீலிங்ஸ்க்கு தெரியாது, நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு தெரியும். ஆவிக்கு, நம்முடைய ஆவிக்கு அவர் மறைவானவர் அல்ல. அவருக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் இங்க இருக்கிறார். நம்முடைய உணர்ச்சிகள் அதற்கு கூட சாட்சியிடாம போகலாம், ஆனா நம்முடைய ஆவி அதோட சாட்சியிடும். அவர் இருக்கிறார், இங்க இருக்கிறார். அதனால இதை மீண்டும் பாட போறோம், பெற்றுக்கொள்ள போகிறார். சத்தமா இந்த முறை கடைசியாக பாடி எந்த பாவத்தையும் உங்களுக்கு விரோதமாக எண்ணல. அவருடைய முகத்தை முழுவதும் மட்டும்தான். கிருபையின் ஆவியானவர் அவர். கிருபை என்பது ஒரு ஆவி. கிருபையின் ஆவி யாரும் சிந்திக்காதபடி பார்த்து அவர் இங்க இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் ரொம்ப சாஃப்ட், அவரை ஈஸியா பயப்படுத்தலாம், புறாவை போல பறந்துடுவாரு. பயங்கரமான ஆவியானவர். ஒரே நேரத்தில் அவரால் சாஃப்டா வல்லமையோடு இறங்கி இருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார். பயங்கரமானவர். அவர் பயந்திருக்கிறார். கிருபை மிகுந்தவர், கிருபையினாவியானவர். அவர் ஆராதிக்கலாமா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் எனர்ஜி ட்ரெயினா இருக்கீங்க, சாப்பிடணும்னு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பணதார அவர் ஆராதிக்கலாம்.
பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகமாய் மாறுமே. மீண்டும் சொல்லலாம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகமாய் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதோ சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதோ சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாதோ சாத்தியமாகுமே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்துக்காக உமக்கு நன்றி. உடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கூட்டி சேர்த்த அத்தனை மந்தைக்காகவும் உமக்கு நன்றி. உடைய வாக்கினால எங்களுக்கு திருப்தியாக பிரசனத்தினால எங்களை மகிழ்ச்சியா என் சபை வீட்டில் எங்களை மகிழ செய்கிறேன். பொழுதும் வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய மகிமையினால, உங்களுடைய பிரசனத்தினால, உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய சுகத்தினால திருப்தியானவர்களா இங்கிருந்து கடந்து செல்லும்படி நான் தெரிகிறேன். பூரண சமாதானம் ஆவியானவரே, வற்றாத நதியாக எப்பொழுது எங்களுடைய வாயிலிருந்து அந்நிய பாஷை மூலமா பேசிக்கொண்டே இருங்க. எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்க. இருதயத்தினுடைய அன்பின் உணர்வுனால நிறைந்து கொண்டே இருங்க. எல்லாம் உங்களுடைய நாங்க உங்களுக்கு நேராக செலுத்துகிறதல்ல, நீர் எங்க மேல வைத்து அந்த அன்பினால் மட்டும் எங்கள் நிறைசல், அந்த அன்பின் உணர்வுனால் எங்கள் நிறைந்த நாம் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு சார்ந்திருக்கத்தக்கது அல்லப்பா, நம்பத்தக்கது அல்ல. அதை சார்ந்தோம்னா தோற்றுருவோம்பா. உங்களுடைய அன்பு மட்டுமே எங்களுக்கு நீருடைய பொருளுடைய சிலுவையில் அதை நிரூபித்திருக்கிறேன். அதிலே நாம் நடக்கும்படி செய்கிறோம். நீர் நேசிக்கிறது ஜனங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிக்கொண்டு பர்சனலா தனிப்பட்ட ரீதியில இடைப்படுங்க. பிரசனம்
Yes, God. வார்த்தையினால நிரப்புங்க. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை நீங்க மனதில் எங்களுடைய மனதில் நீரை காத்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஜீவனுள்ள இணைந்த இதயத்தோடு யெகோவாவுடைய குரலை சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. Praise the Lord. God bless you. ஒருவரை ஒரு வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.